Taste the Daily. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்றிரவு உடல்நலக்குறைவால் டெல்லியில் காலமானார். 92 வயதான மன்மோகன் சிங் 1932ஆம் ஆண்டு தற்போது பாகிஸ்தானில் உள்ள கா என்ற இடத்தில் பிறந்தார். 1982 முதல் 1985 வரை ரிசர்வ் வங்கி கவர்னராகவும் 1990 முதல் 91 வரை பிரதமரின் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். 1991 முதல் 96 வரை நரசிம்மராவ் தலைமையிலான அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பதவி வகித்த மன்மோகன் சிங் 2004 முதல் 2014 வரை இந்தியாவின் பிரதமராக 2 முறை பதவி வகித்துள்ளார். பொருளாதார வல்லுநரான இவர் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் தொடக்கத்திற்கு வித்திட்டவர் என்று பெருமைக்குரியவர். முன்னாள் பிரதமர் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். இதேபோன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் மற்றும் மத்திய நிதியமைச்சர் ஆகிய பதவிகளில் அவர் பொறுப்பு வகித்தபோது அவரது பணவியல் மற்றும் நிதி கொள்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை வடிவமைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், திறமையான நிர்வாகி மற்றும் ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதி என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது மறைவு நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதிமுக சார்பில் இன்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்திய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் நேற்றிரவு உடல்நலக்குறைவால் காலமானதை அடுத்து ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தலைமைக் கழகம் அறிவித்திருக்கிறது.